எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுற்றி போட்டு அடிச்சிருந்தாங்க. எங்கே லோகேஷ் ஓட்டு போட போலையான்னு. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக போனேன். அவர் சென்னையில் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்காக கோயம்புத்தூர் போனார். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம். கட்டி பிடிச்சி பாசமாக நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறப்போப்போ பார்த்தா இவரை 4 பேர் இழுத்துன்னு போகிறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனார், அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்கள் ஷேவ் பண்ணணும். RJ Balajan, thank you for coming and thank you for the clarification also. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. எனக்கு முன்னாடி நீங்கள் பேசினதுனால பார்க்குறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மரில் பாபா சூட் போட்டு பொட்டு வச்சு கூட்டின்னு வந்த மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ஷான் ரோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபிலிம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி, உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ ஒரு 10 வருது. அதே மாதிரி உங்களது வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது, அது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுற வீடியோ பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. RJ பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்ட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரொமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் இங்கே மெயினாக நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது லோகேஷ் கனகராஜா ஆனதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே எப்போது எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்போவுமே இருந்திருக்கார். நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடித்தார். என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன், வந்தார். கமெண்ட்ரிக்கு வானேன், வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். Not only for me, for everyone, for all his friends. He's always been that person. இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தார், கதை எனக்கு தெரியாது, நான் ½ hour ஃபுட்டேஜ் வண்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில் சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரவுட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பெருசாக தெரியாது. சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பற்றி பேசினாலே லோகேஷ் பதட்டமாக வர்றாரு. ஐயோ நல்லா தானே போயிட்டுருக்கு, இவன் என்ன இப்படி பேசுகிறான்னு. பட் ஆனால் ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்கள டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது வந்து ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கற்றுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக ஆகிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்ணுறோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைனா அந்த நேரத்தில் இருந்த மனநிலையிலையோ ஏதோ ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணோம். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸில். நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமாக கார்த்திக் சுப்ராஜாவே இருப்பார். அவர் சுற்றி மென்மேக்கம் மென்மேகோ, ஆனால் அவர் வண்டி அப்படியே க்யூட்டாக அப்படியே அந்த இடத்துலேயே இருப்பார். ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபில்ம்ஸ் தட் யூ மேக், எனக்கே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என் படத்துலேருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோவில் இதே மாதிரி ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அந்த படத்தில் தான் கிடச்சிது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்தில் நீ தான் 1 போடவே மாட்டே, ஏய் அச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டிக்கு அடித்தும் கேட்பார்கள்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், இந்த 1 நாங்களும் போடுறோம். ஸோ யூ ஸ்டார்டட் இட், ஸோ வி வில் கண்டினியூ த லெகசி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் எப்படி அவர் வந்து டிரெக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்கள் வந்து விதுக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் 2 பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக லோகேஷ் கனகராஜ், உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, நான் சொன்னால் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிடுங்க. அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப்பெல்லாம் கேக் வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவர். அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு. நீங்கள் எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனால் ஷேவ் பண்ணிடுங்க. நல்ல கலையாக இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்போ லோகேஷ் மூஞ்சியே 2 வருஷமாக நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுற்றி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்கே லோகேஷ் ஓட்டு போட போலையான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.
ஏன்னா அவரே சொன்னால் நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக போனேன். அவர் சென்னையில் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடக்காக கோயம்புத்தூர் போனார். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம். கட்டி பிடிச்சி பாசமாக நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போப்போ பார்த்தா இவரை 4 பேர் இழுத்துன்னு போகிறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனார், அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்கள் ஷேவ் பண்ணணும். ஸோ ஐ எம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். May 8 இந்த படம் வருது. தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நீங்களும் குழந்தையாக இருக்கீங்க. உங்களை பற்றி பேசலாம் கரெக்டாக இருக்காது. நீங்கள் எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உங்கள் வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எஸ்வி சேகர் ஹீரோவாக நடிக்கும் போதுலேருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவாக நடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. என்னை செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கியிருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ, ஸ்பீச், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபிலிம்ஸ் எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்கள் ஆனால் குழந்தையாகவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல ரோல் இருக்குன்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பிளஸ் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட். 29 ஜி ஸ்குவாடும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிக்கிற படம். என் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், சந்தீப்காகவும் உரியடி விஜய்க்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளனாகவே இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுற முயற்சிக்காக சுற்றிட்டு இருக்கும்போது கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போது ஒன்றா தான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெருவாக சுற்றிருக்கோம். எந்த தேட்டரில் ஸ்க்ரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆர்கேவியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங்கில் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோர் ஓப்பன் பண்ணி வச்சுது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயமாகட்டும், அதில் அப்போது ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணதாகட்டும். அப்படி தான் ரத்னாவோட மது ஃபஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோடய களம் வந்து அவியல்ன்ற ஒரு சீரீஸில் செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அண்ட் அவன் மட்டும் இன்ட்ரோ பண்ணல. டெக்னிக்கலாக பார்த்தா எனக்கும் அதான் ஃபஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், நீங்கள் தான் இன்ட்ரோ பண்ணி நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கலம் ஆதரவெல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அதை மேயமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்ணுறோன்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும் இந்த ஃபீல்டில். இப்போ கட் பண்ணால் அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷனில் டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ணுற அளவுக்கு, அவன் டைரக்ட் பண்ணுற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வரப்போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாகவும் இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு புள்ளையார் சொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த 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 ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை எதுவும் பார்க்காதோ வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவ்வளோ குருட்டுத்தனமாக நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான். நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னேன், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லோரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன்.
and entire cast and crew and main producers Karthi Suraj sir, Karthi and Sandanam sir, ரத்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வித்து, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் மே 8 ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம். ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் மது தானே, மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மு. அது பார்த்தப்பே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா அது ஒரு மொட்டை மாடியில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லவர்கிட்ட மிரட்டுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவே செம்மையாக இருக்கும். அந்த அப்போயே வந்து நான் ரத்னாட்ட வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கதை வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கேட்டோம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணலாம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு போகும்போது ஸோ நான் சொன்னேன் நம்ம ரத்னா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் 2-3 ஐடியாஸ் சொன்னார். பட் நான் சொன்னேன் இல்லை, எனக்கு இதே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் லவ் ஸ்டோரியாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் மேதமான். ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ப்ரவுட் தட் மேதமான் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் ரத்னா வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு எப்போவுமே ஹாப்பியான ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் இருக்கும். And what I say in Ratna is that he is a great, very, very good writer. ஒரு நல்ல எழுத்தாளர். அண்ட் அவருக்குள்ளே வந்து பயங்கரமான ஹியூமர் இருக்குது. ஆக்சுவலி வந்து சும்மா வந்து ரத்னா கூட உட்காந்து மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருந்தாலே வந்து ஜாலியாக இருக்கும். அது மாதிரி நிறைய நேரங்கள் வந்து வாண்டடாக சும்மா வாங்க ரத்னா ஃப்ரீயாக இருந்தால் உட்காந்து பேசுவோம். நிறையா விஷயங்கள் அதாவது அவர் கன்சீவ் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக நடக்கிற விஷயங்களே அவர் வாயில் கேட்கும் போது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியாக அது தெரியும். அண்ட் லவ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு மேதமான்லேயுமே வந்து அவ்வளோ ஹியூமர் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான லவ் இருந்துச்சு. ஐ திங்க் மேதமான் முடித்தோடனே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம்ல, நீங்கள் ஆடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அது அப்போயே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் நிறையா இப்போ லோகேஷ் மாதிரி எனக்கு கதை தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறையா தெரியும் இந்த கதையை பற்றி. ரொம்ப வருஷமாக வந்து இந்த கதையில் பல வெர்ஷன்ஸ் பார்த்து பல வெர்ஷன்ஸ் பேசி அப்புறம் வேறு மாதிரி இதெல்லாம் வந்து நான் ரத்னா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லிட்டு அவர் வேறு இதெல்லாம் போனார். பட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் டெல்லிங் அது வந்து ஒரு செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லவ் ஸ்டோரி. பேசிக்காக லவ் ஸ்டோரி என்னை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி வந்து அது யார் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு செம்ம ஆக்டர்ஸ் பிடிச்சிட்டாலே வந்து அது கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்போது த நெக்ஸ்ட் திங் இஸ் த ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸஸ் தான். ஸோ அதுக்கு தான் நாங்கள் நிறைய ஸ்டார்ஸ்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி நிறையா ட்ரை பண்ணோம். அண்ட் தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ரத்னா டிசைடட் இல்லை நம்ம வந்து புது ஃபேஸஸ் வச்சே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ விது வந்து என் கூட XXX அண்ட் ரெட்ரோலாம் பண்ணியிருந்தப்போ ஐ திங்க் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தார். அண்ட் தென் பிரீத்தி. ஸோ ஐ திங்க் இந்த படம் 29 வந்து டெஃபினட்டாக இது, ஏன்னா நம்ம நிறையா படங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் சில லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து எவர் க்ரீனாக நம்மளுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து செல்வராகவன் சார் படம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 7G ரெயின்போ காலனி அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட். அதுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு அந்த லவ் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். கௌதம் மேனன் சார்கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், வே ஆஃப் டெல்லிங் லவ் அப்படின்றது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி ஐ திங்க் a unique voice in telling love stories. ரத்னா, யூ ஹேவ் தட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் லோகேஷ் மாதிரி நீங்களும் ஒரு லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு தயவுசெய்து அதை மட்டுமே பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். லைக் யூனிவர்ஸ் ஆஃப் வேரியஸ் லவ் ஸ்டோரிஸ், பிகாஸ் அதுதான் பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் போத் ஆஃப் யூ, நான் கொஞ்சம் தான் படம் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் ஃபுல்லாக. ஸோ நான் கொஞ்சம் சீன்ஸ் பார்த்தேன். பார்க்குறப்போ வந்து போத் ஆஃப் யூ ஹவ் டன் ரியலி வெல். அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸஸ், மகேந்திரன்லாம் வந்து has done a really good performances. All of the actors, and Avinash is a great actor. அவர் வந்து ரெட்ரோவில் அவருக்கு சின்ன ரோல் தான் கொடுக்க முடிஞ்சு. பட் ஆனால் அவர் ஃபைட் கிளப்பில் சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அண்ட் ஐ திங்க் ஹி வில் கோ ஃபார் லைக் அண்ட் தென் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே டெக்னிக்கலாக எல்லாருமே நிறையா பேசியாச்சு. ஸோ டெஃபினட்டாக வி வில் பி ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச், we'll be very proud that we are producing 29 again with Ratna and then Shan. I think நீங்கள் அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்களா ரசிகண்டானின்ற மாதிரி 2 பேரும் ஏதோ உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு லவ் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த பீச்சில் வந்து பூ வாங்குற சீன் வந்து நான் ரொம்ப வருஷமாக படிச்சிருக்கேன். முன்னாடி படித்து இதெல்லாம் மறந்துடுச்சு. அப்புறம் நடுவில் எனக்கு அந்த பூ பாடல் பார்க்குறப்ப வந்து ரத்னாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன்,
என்னங்க எப்படிங்க அது கவிதைலாம் எழுதுகிற அளவுக்கு என்ன என்ன மேட்ரு அப்படின்னு வெரி கியூரியஸ் ரத்னா. என்ன இது வந்து ஏதாச்சும் அதை நீங்கள் பேசும்போது தயவுசெய்து கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுங்க. என்ன ஸ்டோரி, எங்கேருந்து இது வந்துச்சுன்றது தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஷான் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பொல்லாத ஆசைகள் வந்து யார் பாடியிருக்கா? ஒரு சத்யபிரகாஷ் அண்ட் சைந்தவி, சூப்பரான சாங்கு. பட் ஆனால் எனக்கு அவர் ஒரு வெர்ஷன் பாடியிருக்காரு ஷான் ரோல்டன். அது நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நானும் இதுவும் உட்காந்து அந்த பாட்டை அப்படி போட்டு பசங்களாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஓடிச்சு அந்த பாட்டு. தயவுசெய்து அந்த பாட்டை வந்து மேபி படத்துலையே வைங்க, இல்லைன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பட் தட்ஸ் மை ஃபேவரட் திங். அண்ட் நேற்று நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வி ஆர் டிஸ்கஸிங் நிறைய வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் ரத்னா அனுப்பிச்சாரு. ஆனால் எங்களுக்கே ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. எந்த ட்ரெய்லர் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், கமர்ஷியலாக அதாவது வந்து தேட்டரை உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒன்று பண்ணுமா, இல்லை படத்தோட மூடுக்கு ஒன்று பண்ணுமான்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரத்னா சொன்னார், இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைஃப் ஆஃப், அதாவது சத்யா அப்படின்ற கேரக்டரோட அவனோட 29 வயசில் அவனோட 10 அத்தியாயங்கள் தான் அந்த படமே. அதில் வந்து ஒரு அத்தியாயத்தை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோமான்னு சொன்னார். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லர் டீசன் தான் ரிலீஸ் பண்ணாமல் மேபி ஜஸ்ட் அந்த படத்தோட என்டையர் மூட் என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த கேரக்டர்ஸ் யார், அந்த ஹவு சீரியஸ் இஸ் தட் லவ் பிட்வீன் தெம் அப்படின்றதெல்லாமே சொல்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. அந்த சீனை நேற்று தான் நான் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி மேக்கிங், ஃபில்ம் மேக்கிங், எக்ஸ்ட்ராடினரி ரைட்டிங். இட் வாஸ் ஷார்ட் இன் அ சிங்கிள் ஷாட். அதோட சவுண்ட் டிசைன், அதோட த வே இட் வாஸ் ஷார்ட், எவ்ரி திங் புட்டுகாதர். எனக்கு வந்து என்னன்னா பயங்கரமாக நம்ம போய் மெரினா பீச்சில் உட்காந்துருக்கும் போது எதாச்சியா அப்படி பார்க்கும்போது என்னோட லவர்ஸ் பேசிப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ வி தாட் ஓகே நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம், அது வந்து ரிலீஸ்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ தட் இட் கேன் கிவ் அன் ஐடியா அபவுட் த ஃபில்ம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கமிங். அண்ட் லோகேஷ், ஏன்னா வந்து ரத்னா வந்து எப்படி அந்த மது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஆந்தாலஜியில் இருந்துச்சோ, லோகேஷோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் களம்ன்றது இருந்துச்சு. ஸோ அதே ஸ்டோன் பெஞ்ச் மொட்டை மாடியில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக உட்காந்து பேசியிருக்கோம் நிறையா. அண்ட் ஃப்ரம் தேர் லாங் வே ஹியர். அண்ட் லோகேஷ் வந்து ஆஃப்டர் தட் லோகேஷ் அண்ட் ரத்னா ஹவ் ஒர்க் டுகெதர். அவங்க படத்தில் வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் தே ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லோகேஷ் வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ரத்னாக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூ ஷுட் பி ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் லோகேஷ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் லோகேஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ப்ரொடியூசராக வந்து என்னென்னா வந்து ஜஸ்ட் லைக் கிரியேட்டிவ் பார்ட் மட்டும்தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான் வந்து எல்லா படத்தையுமே இது வரைக்கும் பாசிபிள் ஆக்குனது வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான். ஏன்னா வந்து ஏன்னா என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபண்டு தேவைப்படும். ஸோ நாங்கள் வந்து கோடி கோடியாக வச்சுட்டு வந்து அதை போடுற ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணோம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறதுலேருந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணி முடித்து அதை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வர ரெவென்யூ வச்சு அது ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய தேரை வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறது கார்த்தி தான். அண்ட் இந்த படம் 29 பாசிபிள் ஆனதுக்கு காரணமும் இந்த ஆல் திஸ் திங். ஏன்னா ரத்னாட்ட வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது, அப்புறம் லோகேஷ்ட பேசி லோகேஷ் ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ கொண்டு வந்தோம். அதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும் இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் பிகமிங் வெரி வெரி க்ரூஷியல். கெட்டிங் எ தியேட்டர்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஃபில்ம்ஸ் அப்படின்றப்போ 2 பிக் ஃபில்ம்ஸ் நடுவில் வரோம். பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி குட் ஃபில்ம். அண்ட் மக்கள் பயங்கரமாக கொண்டாடக்கூடிய படமாக இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் ஐ செட் ஸ்டோன் பெஞ்சில் வந்து நாங்கள் நிறையா படம் பண்ணுறோம். எங்களோட மோட்டிவ் வந்து என்னென்னா ஒரு படம் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஓடாமல் போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். இந்த படம் சூப்பராக எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியுற மாதிரி படங்கள் பண்ணுறோம். ஏன்டா எப்படா அந்த படம் ஓடிச்சு இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட மோட்டிவ் இது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடுற இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நானும் இது எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் விஜி.
It's a love story of a 29-year-old boy, Satya, and a 21-year-old girl, Viji. ஸோ இந்த ஏஜ் கேப்பே நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. ஸோ விஜய் இஸ் 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில் என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். whereas சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. he is also focused but only on விஜய். விஜய் மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம எல்லா லைஃப்பில் there will be a person நம்ம லைஃப்க்கு வந்து they'll change something in our life, they'll change something within us. மேபி விஜய் சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் சத்யா அண்ட் விஜய். இந்த குட்டி கிளிம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி நம்ம 29ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது ஜஸ்ட் ஃபீல் தட் வாட் வி ஹவ் கிரியேட்டட். அண்ட் இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரிதிங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் he was very sure that I know உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் for trusting me with this. To our producers, Karthikeyan sir, Lokesh Kanagraj sir, Karthik Subraj sir, thank you so much for coming today in the event and for trusting us, especially for having faith in the story. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு மை காஸ்ட், விது, it's very important to have an understanding co-actor, and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறைய பேசணும், பட் ஐ திங்க் இப்போது இதுக்கு கொஞ்சமாக பேசுவேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுவேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக். பட் ஓகே, ஷான் ரால்டன் சார், thank you so much for your magic. ஒவ்வொரு சாங் it just feels amazing, and thanks for your magic. You have just ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு எமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிக்கிறீங்க with every note, and I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi this is our second collaboration, and when I got to know sir கூட work பண்ண போகிறேன், again ஒரு comfort, ஒரு understanding இருந்தது. So I think team குள்ளே இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. So this team is like a family to me now. ஒரு ஒர்க் மாதிரி எனக்கு தோணல எப்போவுமே. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி இன்னைக்கு இந்த இவெண்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் லைக் த வேர்ல்ட் ஆஃப் 29. அண்ட் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் இது க்ரியேட் பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.